நன்றியே அல்லது. நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றீங்க, ஆனா உங்களுடைய உள்ளத்துல அது நன்றி என்ற உணர்வே இல்லை, இது நிஅமத் என்ற உணர்வே இல்லைண்டா அது எப்படி நன்றி ஆகும்? அது எப்படி நன்றி ஆகும்? நம்மளை சூழ எத்தனையோ பேர் நமக்கு என்ன செய்யறாங்க, அதாவது ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொல்றாங்க. நமக்கு நன்றாக தெரியும் அவனுக்கு நான் என்ன செய்யறதுன்றதே அவனுக்கு தெரியாது. ஆனா ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக என்ன செய்யறான், சொல்லிட்டு போறான், உள்ளத்தால சொல்லலேன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் அவன்கிட்ட நன்றி என்ற வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை, காரணம் அவன் உணரலைன்றதுனால. அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவனாக அதில் இருப்பான்? அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹு தாலா அதாவது அந்தஸ்து உள்ளவன், கண்ணியமானவன், பெருமைக்குரியவன். நீங்க நியமத்தையே விளங்காத நேரத்தில் நீங்க இந்த எந்த அளவு வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்க நன்றி செலுத்தியவர்களாக என்ன செய்ய மாட்டீர்கள், ஆக மாட்டீர்கள். அதனால தான் எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா, மஅரிஃபத்துன் நிஅமா, இறைவன் அருள் செய்திருக்கிறான் என்றது அறிந்து கொள்ளுதலே முதலாவது சுக்ர். நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எனக்கு ஒரு நிஅமத்தை தந்திருக்கிறான் என்று ஒரு நிஅமத்தை நீங்க உணர்றீங்கடா, நீங்க சுக்ர் செய்றீங்கன்னு அர்த்தம்.